கிடையாது, பொண்ணு கிடையாது, ஆடுறதுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க, நான் தனியா ஆடலாம் சொன்னேன். டூ ஆடுங்க, ட்ரையோ ஆடுங்க, எதுக்கு பையனை கூட்டிட்டு போறீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, 2 டேஸா தான் தெரியும்னு சொன்னாங்க. 2 டேஸா தெரியும்ல. ஆனா நான் தேர்ஸ்டே விட்டுட்டேன், லீவ் பண்ணிட்டேன் லைன் அப்பே. தேர்ஸ்டேக்கு அப்புறமா அவங்க அதிகாவை கூட்டிட்டு போய் ஆடி இருக்காங்க. அப்ப அது என்னது? அப்பயும் மைக் மியூட்ல தான் இருக்கு. நீங்க நேத்து போய் அவங்க லைவ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹரிகாவும் எவஞ்சலினாவும் ஆடி இருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட பேசிருக்க மாட்டாங்க. ஃபுல்லா மியூட்ல தான் இருக்கும். பிகாஸ் அவங்க பேரலல்ல கனெக்ட் ஆகி பேசுவாங்க மீதி 2 பேரோட. இதுதான் நடக்குது. இன்னைக்கு ப்ரூவ் பண்றதுக்காக அவெஞ்சலினாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நேத்து அந்த பொண்ணு அவ்வளவு பக்கில சேஸ் பண்ணி அடிச்ச பொண்ணு இன்னைக்கு ஏன் இப்படி சாகணும் வந்து? அப்படிதான் என்னோட தாட். ப்ரூவ் பண்றாங்க பிகாஸ் அவ பொண்ணு அப்படின்ட்டு. அதாவது அந்த தம்பிதான், அவளோட தம்பிதான் ஆடுவான் அந்த அக்கௌண்ட்ல. இவ்வளவுதான் சிம்பிள். சூப்பர் வந்து இவ்வளவு மேனிபுலேட் பண்றதுக்கான ரீசனே தேவையில்ல. ஆள் கிடைக்கல, நாங்க இதை பண்ணிட்டோம், சாரி, இது சொல்லிட்டு போறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு அங்க பிடிக்காததுனால நான் அவங்க கிட்ட ஒரு ரீசன் சொல்லிட்டு நான் இங்க வந்தேன், அவ்வளவுதான். இவங்க நல்லா ஆடுறாங்க இவங்க எல்லாருமே. சரி, கேம் பிளேயோட எனக்கு இருந்தா போதும், நான் கேம் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், நான் லைவ் எல்லாம் போட மாட்டேன். ஸோ கேம் மட்டும் நான் நல்லா ஆடினா போதுன்றதுதான் என்னோட மைண்ட் செட்னால நான் இங்க வந்தேன். பாரும் ஓகே அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான் சிம்பிள். இத்தனைக்கும் நான் பாரு கிட்ட வந்து நான் தப்பா கூட எதுவுமே சூப்பரா பேசவே கிடையாது. பாரும் எதுவுமே லைவ்ல பேசல. ஆனா காலையில இருந்து அவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. நானுமே சரி அப்படியே போட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. இப்ப கூட நான் வரல. பாரு அத்தனை வாட்டி நான் சொன்னேன் நான் வந்து பேச மாட்டேன். ஆனா அவங்க அவ்வளவு பொய் சொல்லும் போதுதான் நான் சூப்பர்கள் வந்துட்டு மூணை வந்து லைக் மிரட்டுற மாதிரி கொஞ்சம் சாட்ல எனக்கு காமிச்சாங்க. அப்போதான் நான் சொன்னேன், இருங்க நான் அண்ணா கிட்ட எனக்கு இந்த விஷயம் மத்தியானமே தெரியும் சொன்னாங்க. நான் சரி நான் சொல்ல வேணாம், அவங்க இருந்துட்டு போட்டோம், நான் அப்படிதான் இருந்தேன். சூப்பர் வந்து அக்காவை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேசுற ஸ்கிரீன்ஷாட்லாம் எனக்கு வந்து அனுப்புனாங்க அக்கா. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இருங்க அக்கா, நான் அண்ணா கிட்ட சொல்லிடுறேன், என்கிட்ட எனக்கு இது ப்ரெஷர் ஆகும் இல்லையா, அதனால நான் அவங்க கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நான் இருக்கண்ணே, எனக்கு உண்மையா இல்லன்னு தெரியல, இந்த மாதிரி ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். இது உண்மையா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அக்கா சொன்னதுல இருந்து நான் லாஸ்ட் லைவ் மட்டும் எடுத்து பார்த்தேன். ஆனா எல்லாமே சைலண்ட்லாம் இருந்தாங்க. ப்ரோ இன்னொன்னு ஒண்ணுன்னா, நேத்து நீங்க எந்த எந்த லைவ் வேணா எடுத்து பாத்துக்கோங்க சூப்பரோடது. எப்பயுமே அந்த அரிகா அண்ட் தென் வந்து ஒரு கால் கூட கிடையாது. நாக் பண்ணும் போது கூட ஆன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அப்படி என்ன ஒரு பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க? அப்படி ஒன்னும் இப்ப பேச கூட முடியாத அளவுக்கு யாரும் ஸ்ட்ரிக்ட் கிடையாதுல்ல. நீங்க உட்காந்து கேம் ஆட விடுறாங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நீங்க வந்து கேம் ஆடுறீங்க. அப்ப எப்படி உங்க ஒரு கால் கூட கொடுக்க முடியாது? நாக் ஆயிட்டேங்க இனிமே அது கூட சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் பையன்ல அவங்க பேரலல்ல கனெக்ட் ஆயிடுவாங்க சிட்டி கூட. சோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காததுனால நான் டீசெண்டா சொல்லிட்டு வந்துட்டேன். இது இவ்ளோ பெரிய கான்ட்ரோ ஆக்குறது, இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆக்குறதே சூப்பர் தான். நாங்க என்ன பண்றதுன்னு புரியல. எஸ்ஓஜிபிடிஎஸ் முடிச்சிருவோமா? எஸ்ஓபிடிஎஸ் முடிவெடுக்கப்பட்டது, ஒழுக்கப்பட்டது. பட் ஆனா இது நீங்க ப்ரூஃபோட எனக்கு ப்ரூஃப், அதாவது எனக்கு நீங்க ப்ரூஃபோட கொடுத்தாதான் இதை நான் வந்து எஸ்ஓபிடிஎஸ் முடிப்பேன். சூப்பர் பேசினது என்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, அது வேணா நான் அனுப்புவேன். அது பையன் தான், ஆனா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நான் இன்னைக்கு வந்துட்டேன்னு தெரியும் இல்ல பாரு டீமுக்கு. சோ அதனால மலுப்புன மாதிரி தான் அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். பட் ஆனா அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். ஆனா ப்ரூஃப் இருக்கே ஆன்லைன். நீங்க போய் லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட பேசியிருக்க மாட்டாங்க. நான் இருக்கும் போது ஒரு வாட்டி பேசியிருப்பாங்க. அது என்னன்னா என் கால்ல சொன்னாங்க எனக்கு, நான் இந்த மாதிரி வந்து நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதே மாதிரி ஈஷாக்கும் ஒரு நாள் ஃபீவர், கண்டினியூஸா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அவளுமே வந்து ஒரு நாள் வந்து சும்மா சொல்லிட்டு போனா, நான் வந்து மைக் மியூட்ல தான் இருப்பேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹரிகான்ற பையன் வந்து இவளோட ஐடியா லாகின் பண்ணி ஆடுவான். சோ இவ்வளவு நடக்குது பின்னாடி. பிகாஸ் அவங்களுக்கு பிளேயர்ஸ் கிடைக்கல தமிழ்ல. இவ்வளவு அவங்க போய் சொல்லும் போதுதான் நான் வந்து பேசணும் அப்படின்ட்டே வந்தேன். நான் பாருக்கிட்ட சொன்னேன், நான் வரமாட்டேன், நான் பேசல, நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனா நானே அண்ணா கிட்ட இது இஷ்யூ ஆக்க வேண்டாம், ஏன்னா சூப்பர் கேர்ள் ஸ்ட்ரீம் இல்ல, அவளுக்கும் இஷ்யூ இருக்கும்ல. அண்ணா கிட்ட நான் சொன்னேன், அண்ணா லைவ் முடிச்சிட்டு பேசலாம்னு நான் சொன்னேன். நான் இன்னொன்னு வந்து ஒரு நிமிஷம், என்ன ஆச்சுன்னா யுவா வந்து எனக்கு வந்து கேம் ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ல யுவாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ நான் என்ன, ஆனா மூன் யாருன்னு தெரியாது, நான் வேற நேம் வச்சிருந்தேன். சோ அப்ப யுவாக்கு வந்து அந்த பழைய நேம் வச்சது சொன்னாதான் புரியும். நான் என்ன சொன்னேன், நான் சூப்பர் கிட்ட எனக்கு யுவாவை ரொம்ப தெரியும், என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அவ அப்படின்னு சொல்லிட்டேன், சும்மா சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொல்றா, இப்போ இன்னைக்கு வந்து யுவா வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னியே, அவ வந்து மூணு எடுக்க வேணாம், செம்ம டாக்ஸிக்னு சொன்னா அப்படின்னு சொல்றா. யுவாக்கு ஃபர்ஸ்ட் நான் யாருன்னே ஃபர்ஸ்ட் தெரியாது.
அவ எப்படி போய் சொல்லுவா? அவ்வளவு பொய் பேசிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க அப்படின்ட்டு. அதேல எங்கேயுமே நான் இல்ல. ஆனா என் பேர் மட்டும் வருது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. வெரி வெரி பொண்ணுங்க வெரி சாகாசமே இருக்க கூடாது. வெரி குட், வெரி குட், வெரி புரியல குட். எனக்கு. மண்டை புரியுதா? எப்பவுமே யுவா சொல்லும், நம்பவே நம்பாதீங்கண்ணா, பொண்ணை மட்டும் நம்பாதீங்க. மண்டை Bro, ஆமா, யுவா வந்து பொண்ணுங்களை எனக்கு மட்டும் எப்போ வந்து நம்பாதீங்க. மெசேஜ் பண்ணாலும் ஒண்ணு, பொண்ணை மட்டும் நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்கண்ணா அப்படின்னுவா. So, அது கடைசியில ஆமா. பிராக்கெட்ல இதையும் போட்டுட்டு போவாங்க, போட்டுட்டு போவா. வெரி வெரி நானு வெரி யுவா. இன்னைக்கு கூட நினைச்சேன், ம் யுவா இன்னைக்கு கூட சொன்னல, இன்னைக்கு கூப்பிட்டுட்டு வந்தது எதுக்கு? அவெஞ்சலின் அவ கூப்பிட்டு வராங்க, இன்னைக்கு மைக் ஃபுல்லா ஆன்ல தான் இருக்கும், இன்னைக்கு ஃபுல்லாமே பேசுவாங்க, பிகாஸ் அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க அது பொண்ணுதான் அப்படின்னு. ம் ஏன் இன்னைக்கும் அவங்க வீட்ல எதுவும் திட்டலையா? ஒரு நாள் கூட எமர்ஜென்சி கூட மைக் ஆன் பண்ண மாட்டாங்க, இன்னைக்கு மட்டும் எப்படி பண்ணாங்க? அதான் என்னோட கேள்வி. சரி, போலாமாங்க சண்டைக்கு? கிளம்பலாமா? கிளம்புவாங்க. அண்ணா இப்ப ப்ரூஃப் பண்ணும்ல, ப்ரூஃப் தான் முக்கியம். அச்சச்சோ, நாங்க சொல்றது சொல்லிட்டோம். இருங்க, அவ்வளவுதான். அங்க அங்க போனா இப்ப இவ்வளவு நேரம் இப்ப அதாவது ரெண்டு பக்கம் ஒரு உங்க பக்கம் தனியா நியாயம் கேட்டுட்டேன், அவங்க பக்கம் தனியா நியாயம் கேட்டேன். இப்ப ரெண்டு பேரும் கேட்க வேண்டிய நேரம் இதுதான். இப்பதான் கிளைமேக்ஸ், ஈவென்ட்டே இப்பதான் சரி, இருங்க வருது. அண்ணா, யுவா ஏதோ சொல்றாங்க, இருங்க. சரி இவா சொல்லிவா. the thing is லைக் வந்து இங்க ரொம்ப கான்ட்ரோவர்சி சரிங்களா. நான் பாரு யூ நோ ரைட், நான் சூப்பர் கேர்ளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் குரூப்ல என்ன சொன்னேன், கான்ட்ரோ பண்ணாதீங்க, தேடி போகாதீங்க நான் சொன்னேன்னா. அதுக்கப்புறம் என் ஸ்குவாட் வந்து ஒரு தடவை கூட அவங்கள வந்து சீன்னது இல்ல, லைக் வந்து அவங்க கிட்ட பம்ப் எடுத்தது இல்ல, எதுவுமே பண்ணது இல்ல. இவங்க லைவ்ல வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணி பேசுறாங்க. திஸ் இஸ் நாட் குட். சொல்ல போனா கேவலமா பேசுறாங்க. சுத்தமா ரெஸ்பெக்ட் இல்ல. அன்னைக்கு வந்து ரியா அடிச்சு கண்டென்ட் போட்டா, நான் வந்து நான் கமெண்ட் பண்ணிருந்தேன் என்னன்னா, குட்மா குட் டு see this, do 1v1 with ரியா, more to see like this அப்படின்னு நான் வந்து என்கரேஜ் ஃபர்ஸ்ட் ரியா தானே போடலாமே, ஃபர்ஸ்ட் ரியா தான் ரியா போடலாமே. வந்து சூப்பர் கேர்ள் அடிக்கிறது போடவே இல்லன்னு அவங்க பேன் பண்ணது நார்மலா அண்ணே, நம்ம நார்மலா கிளாஸ் பண்ணும்போது யாராவது பேன் பண்ணும்போது அதுல அவ அவங்க இருந்தால எடுத்தே போடுவீங்கல்ல. சூப்பர் கேர்ள் பேரே அங்க இல்ல, சூப்பர் அங்க இல்லவே இல்ல அந்த ஷார்ட்ஸ்ல. சோ இது பண்ணதுக்கு அப்புறம் சூப்பர் கேர்ள் கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஓகேவா. என்னன்னா லைக் வந்து காமா ரிப்ளை பண்றேன்ட்டு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, நக்கலா ரிப்ளை பண்ண மாதிரி இருந்தது. நீங்கன்றதுக்கோசம் நான் காமா ரிப்ளை பண்றேன் சரிங்களா. லைக் இட் வாஸ் நாட் குட் வே டு கம்யூனிகேட் வித் அஸ். ஆக்சுவலி இட் இஸ் நாட் குட். லைக் அவங்க வந்து என்கிட்ட அப்போ வந்து ஜீரோ ரெஸ்பெக்ட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ வாஸ் சப்போர்ட்டிங் ஹர் டு மை ஸ்குவாட். இல்ல கான்ட்ரோ போவாதீங்க, ஷீ இஸ் a குட் கேர்ள், அவ வந்து வளர்றா, அவளை வளர விடுங்க, லெட்டர் க்ரோ, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம கேம் பார்ப்போம். ஐ வாஸ் டெல்லிங் டு மை ஸ்குவாட். பட் அந்த சைட்ல இருந்து எனக்கு கிடைச்சது வேற. லைக் ஒருத்தங்க நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அவங்க உங்ககிட்ட வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான்